ஜெயலட்சுமி. எனக்கு இடுப்பு பேக் பெயின் அதிகமாக இருக்கும். கால் வலி, அதிக நேரம் நிற்க முடியாது. இடுப்பு ரொம்ப உக்காந்துட்டு இருந்தால் இடுப்பும் முதுகும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கும். டக்குன்னு எந்திரிக்க முடியாது. இதுக்காக நான் இங்கிலீஷ் மருந்து பார்த்தேன். அதில் எனக்கு ரொம்ப ஓவர்டோஸ் மருந்து கொடுக்கறதுனால அதில் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ரொம்ப உடம்பு தான் பெயினாகவும் இருந்துச்சு. அதனால வலியும் குறையில. ரொம்பவும் அந்த வலியும் போகாதனால எனக்கு அதுவே எனக்கு அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால அதுவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப தொந்தரவாக இருந்தது. அதுவே நான் ஒரு கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு நானே ஃபோனில் நாட்டு மருந்து ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்பி சித்தா கிளினிக் பார்க்கலான்னு பார்த்தோம். அதில் போய் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் போட்டு போய் பார்த்தோம். டாக்டர் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது அவங்க டேப்லெட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சொன்னாங்க. அவங்க சொன்ன விதமாக நானும் ஒரு 7 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததில் இப்போ ஓரளவுக்கு எனக்கு பேக் பெயினும் குறைஞ்சிருக்கு. என்னால் தரையில் உட்காரவும் முடியுது. அந்த முதுகு பிடிப்பு எனக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக நல்லாவும் கம்மியாகவும் இருக்குது. என்னால் இப்போ நல்லா ஸ்டெயின் பண்ணி உட்காரவும் முடியுது. நின்றுட்டு வேலையும் செய்ய முடியுது. அது இப்போ உட்காரவே முடியாமல் இருந்தேனானே இப்போ கொஞ்ச நேரம் உட்காரவும் முடியுது. இப்போ ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலும் என்னால் சட்டுன்னு உட்கார முடியாது. இப்போ அதுவும் நல்லாவும் இருக்குது. இப்போ டக்குன்னு உட்காருவேன், டக்குன்னு எந்திரிக்க முடியுது. இப்போ அதுவும் பரவாயில்ல. கால் வலி எல்லாமே இப்போ பரவாயில்ல. இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ மருந்து சாப்பிடுவோம். இப்போ ஓரளவுக்கு எனக்கு பெட்டராகவும் இருக்குது. ஓகே.